بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وبركاته. الحمد لله حمدا كثيرا طيبا نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கிய இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவனை வணங்கி அவனுடைய கலாமாகிய குர்ஆனினுடைய சில வசனங்களை உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைப்பதற்கு எனக்கும் கேட்பதற்கு உங்களுக்கும் வாய்ப்பளித்த அல்லாஹ் ஒருவனுக்கு புகழளித்து முறுத்தாக்கியவனாக, வாரந்தோறும் நமது அக்ஸா பள்ளியில் நடைபெற்று வரக்கூடிய குர்ஆன் வகுப்பிலே இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய குர்ஆனுடைய வசனம் சூரத்து தாஹா 20வது அத்தியாயம் 123வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், கால் அஹ்பிது ஜமீஅன் பஅதுக்கும் லிபஅதின் அதுவுன். நீங்கள் இருவரும் ஒட்டுமொத்தமாக இறங்கிவிடுங்கள், உங்களில் சிலருக்கு சிலர் பகைவர்களாக ஆவீர்கள். فَإِمَّا يَأْتِيَنَّكُمْ مِنِّي هُدًى فَمَنْ تَبِعَ هُدَايَ فَلَا يُضِلُّ وَلَا يَشْقَى. என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அப்படி வந்தால் எவர் நேர்வழியை பின்பற்றுகின்றாரோ அவர் வழி தவற மாட்டார், இன்னும் சிரமப்படவும் மாட்டார். இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அவர்களையும் படைத்து அல்லாஹு தஆலா அவர்களை சொர்க்கத்தில் நுழையச் செய்து, இந்த சொர்க்கத்தில் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் ஒரே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள், லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். அப்படி நீங்கள் இதை நெருங்கினால் ஷைத்தான் உங்களை வழிகெடுப்பான், அதன் மூலம் நீங்கள் அல்லாஹ்விற்கு பகைவர்களாக ஆவீர்கள், பாவியாக ஆவீர்கள் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்தான். அந்த எச்சரிக்கையும் மீறி அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே பதிவிடுகிறான். சூரத்து தாஹாவிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதன் மறதியினால் என்ற ஒரு வார்த்தையும் அல்லாஹ் சேர்த்து சொல்கின்றான். மறதியினால் ஏற்பட்ட அந்த ஷைத்தானுடைய தாக்கத்தினால் அந்த மரத்தை அவர்கள் நெருங்குகிறார்கள், நெருங்கி அதிலிருந்து புசிக்கின்றார்கள். அவர்களுக்கு வெளிப்பட தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வெளிப்பட்டன. அதனால் அவர்கள் கூனி குறுகி வெட்கப்பட்டு கொண்டார்கள், தங்களுடைய மேனியை இலைதழைகளை கொண்டு மூடினார்கள். அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கின்றான், இப்படி உங்களை நான் தடுக்கவில்லையா? தடுத்து நீங்கள் மீறிவிட்டீர்களே, எனவே நீங்கள் எல்லோரும் ஆதமும் ஹவ்வா அவர்களையும் சேர்த்து அவர்களிடத்தில் இருந்த இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் அந்த முதல் மனிதனிலிருந்து கியாம நாள் வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த ஜின்களையும் மனித வர்க்கத்தையும் சுமந்திருந்த அந்த இருவரையும் பார்த்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் கீழே இறங்கி விடுங்கள். கீழே இறங்கினால் நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் பகைவர்களாகத்தான் நீங்கள் வாழ்வீர்கள். ஏன்னா பல்கி பெருக போகிறீங்க. அப்படி பல்கி பெறுகின்ற பொழுது ஒவ்வொருக்குள்ளும் நீங்கள் பகைவர்களாக முரண்பட்டு கொண்டு இருப்பீர்கள். அந்த நேரத்தில் என்னிடமிருந்து ஒரு செய்தி வரும், வஹி வரும். அந்த வகையை, அந்த செய்தியை நீங்கள் எடுத்து நடந்தால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள்.
நீங்கள் அதனால் சிரமப்படவும் மாட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றார். அதுதான் ஃபஇம்மா யஅத்தியன்னகும் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா யுதில்லு வலா யஷ்கா என்று சொல்லக்கூடிய இந்த வசனம். இந்த வசனத்தில் பிரகாரம் நாம் இன்றைக்கு வாழ்கின்றோமா? அதுதான் கேள்வி. திருக்குர்ஆன் என்கின்ற அந்த வஹியை அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு எடுத்து சொல்கின்றான். ஒவ்வொரு விஷயமாக வஹியின் மூலமாக அவர்கள் பெறப்பட்டு அதனை மக்களுக்கு எடுத்து சொன்னது மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்ந்தும் இருக்கின்றார்கள். இந்த வஹியின் மூலமாக அல்லாஹு தஆலா கடவுள் கொள்கை என்று சொன்னால் என்ன? ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் குர்ஆன் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அல்லாஹ் என்றால் யார்? ஹுவல்லாஹு அஹத் தான். அல்லாஹ் ஒருவன் தான். அதனால் அவனை வணங்கு. அதனால் அல்லாஹ் தேவையுடையவனா? அல்லாஹு ஸமத், தேவையில்லை அவனுக்கு என்று அல்லாஹ் தன்னுடைய அந்த கடவுள் கொள்கையை குர்ஆன் மூலமாக பறைசாற்றுகின்றான். அதுபோல குடும்பமாக நீங்கள் வாழ்கின்றீர்களா? திருமணம் எப்படி முடிக்க வேண்டும், திருமண பந்தம் உங்களுக்கு எப்படி ஏற்பட வேண்டும் என்பதையும் இந்த வஹியின் மூலியமாக அல்லாஹ் அவருடைய தூதர் மூலியமாக நம்ம எடுத்து சொல்லியிருக்கின்றான். மார்க்கம் சம்பந்தமாக நீங்கள் முரண்பட்டு கொண்டீர்களா? வாருங்கள் குர்ஆனின் பக்கம், இந்த வஹியின் பக்கம் வாருங்கள். அந்த வஹியின் பக்கம், அந்த குர்ஆனின் பக்கம் நீங்கள் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். மாறாக நீங்கள் மனைவியை நீங்கள் பின்பற்றினால் நிச்சயமாக வழி தவறித்தான் ஆவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், பொருளாதாரம் சேர்ப்பதாக இருக்கட்டும், அரசியலாகட்டும், இப்படி ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையில் மனிதன் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த குர்ஆன் வழிகாட்டுகிறது என்று நம்ப வேண்டிய இந்த சமுதாயம்தான் எத்தனை சிரமத்திற்கும் எத்தனையான துன்பத்திற்கும் ஆளாகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். ஒவ்வொரு வீடுகளில் நீங்கள் எடுத்து பாருங்க, குர்ஆனை புறக்கணித்ததனால் அவர்களுடைய குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை. குர்ஆன் கணவன் மனைவிக்குள்ள என்ன உறவு வேண்டும் என்று சொல்கிறது. எந்த உறவு இருந்தால் அது கண்ணியமாக சுமூகமாக அமைதியாக நீங்கள் செல்ல முடியும் என்பதை கவனிக்க தவறியதால் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. வியாபாரம் எப்படி கொடுக்கல் வாங்க இருக்க வேண்டும், ஒரு பொருளை யாரும் மோசடி செய்யவும் கூடாது, நீ திருட்டுத்தனமாக வேண்டது எடுக்கவும் கூடாது சொல்லி காண்பிக்கிறது. குர்ஆனை பார்க்கறது இல்லை. அப்படி பார்த்தும் கேட்டும் நாம் நடந்தோம் என்று சொன்னால், அப்படி பார்த்தும் கேட்டும் நாம் நடந்தோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய அறிவுரையை நாம் புறக்கணிக்கின்றோம் என்றுதான் அர்த்தம். இதையும் சேர்த்து தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படி நீங்கள் என்னுடைய வசனத்தை புறக்கணித்தால், அதுக்கு அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான் சூரத் தாஹா 124 வசனத்தில், ஒமன் அஅரல அன் ذிக்ரி ஃபஇன்னஹு லஹு மஹியஷதன் லன்கா வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமா அஅமா. இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம ஆள் மனசில் சிந்தனை செய்து பார்த்துன்னு வைங்களேன், குர்ஆனை ஒரு காலத்திலையும் நம்ம தூரமாக வைக்கவே மாட்டோம். ஒவ்வொரு விஷயத்துலையும் குர்ஆன் எடுத்து பார்ப்போம். இந்த விஷயத்தில் நான் ஈடுபட போகிறேன், இந்த விஷயத்தில் குர்ஆன் என்ன சொல்லுகிறது. ஒரு பேச்சு பேசுகிறா இருந்தாலும் எப்படி பேசலாம், அந்த பேச்சு யார் மனசையும் புண்படுத்துமா, என்னுடைய செயல் புண்படுத்துமா, நான் 2 பேர்களுக்கு மத்தியில் நடந்து போகிறேன், அது ஏதாவது குர்ஆனில் வழி இருக்குதா என்பதையெல்லாம் பார்க்க தூண்டக்கூடிய குர்ஆனை நாம் புறக்கணித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், எனது போதனையை யார் புறக்கணிக்கின்றாரோ, ஒமன் அஅரல அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஹியஷதன் லன்கா, அவனுக்கு இந்த உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கை தான் இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், முதல்ல சிரமமாக இருக்காது. என்னுடைய வழியை பின்பற்றினால், என்னுடைய வகையை பின்பற்றினால் எந்த சிரமமும் நீங்கள் பட மாட்டீங்க, நேர் வழியை தான் பெறுவீங்க. அப்படி நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் புறக்கணித்தால் இந்த உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கை அவனுக்கு உண்டு. அது மட்டுமா, வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமா அஅமா, நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா குருடனாக எழுப்புவாங்கிறான்.
எப்படி பாருங்க அந்த வசனம், குர்ஆனை நாம் புறக்கணித்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு வழிகாட்டியாக வந்த இந்த குர்ஆனை நாம் புறக்கணித்தால், புறக்கணிக்கிறது சாதாரண மேட்டர் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நான் குர்ஆனை ஓதத்தானே செய்கிறேன், நம்பத்தானே செய்கிறோம், நம்ம சாதாரணமாக கடந்து போகிறோம். இல்லை, குர்ஆனை ஆழ படித்தோம் என்று சொன்னால் இந்த குர்ஆன் என்ன சொல்கிறது? அல்லாஹ்வை பற்றி, கடவுளை பற்றி என்ன சொல்கிறது? யாரும் தரா பக்கம் போக மாட்டான், யாரும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சாஸ்தாங்கமாக வணங்க மாட்டான். இது நடக்கும். குர்ஆனை புறக்கணித்ததனுடைய விளைவுதான் அங்கே போய் நின்று நீங்கள் சாஸ்தாங்கமாக பண்ணுறது. சரி, அதுக்கடுத்து வாங்க, குர்ஆனை புறக்கணிக்காமல் இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும்தான் நாம் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். குர்ஆனை படித்து அதன் வழி நடக்க வேண்டிய இந்த சமுதாயம் மதுஹபால் பின்பற்றது, மதுஹபால் பிளவுபட்டது, நெருக்கடிக்கு ஆளானது. ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிகி, நம்ம ஊரில் வேணும்னா ஹனஃபி ஷாஃபியும் பிரிஞ்சு இருந்தாங்க ஒரு காலத்தில். கொடுக்கல் வாங்க கூட இல்லை குர்ஆனை புறக்கணித்ததால். ஏன்? என மதுஹப் பெருசு. ஏன் ஹனஃபியில் ஜமாத்தில் உள்ளவங்களை தான் நான் கல்யாணம் முடித்து பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுப்பேன். அது ஒரு வழக்கம் இருந்ததா இல்லையா? கிழக்க போய் பாருங்கள், ஷாஃபியாக்கள் எங்கே முஹல்லாவில் யார் இருக்காங்க அவங்க தான் நாங்கள் பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுப்போம். குர்ஆனை படித்திருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் இதற்கு எப்படி வழி காமிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? நீங்கள் அதனால் மதுஹப்பை பின்பற்றீங்க, அதனால் பிளவுபட்டீங்க, சிரமத்துக்கு ஆளாயிட்டீங்க. சரி, அதுக்கப்புறம் ஒரு கூட்டத்தை பாருங்கள், குர்ஆனையும் ஹதீஸும் மட்டும்தான் போதும் என்று சொன்ன ஒரு கட்டத்துக்கு மேலே, மதுஹபே வேண்டாம்னு சொன்ன ஒரு கட்டத்துக்கு மேலே நபித்தோழர்கள் கொண்டு வர்றாங்க, சஹாபாக்களை பின்பற்றலாம்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹு சொன்ன ஒரு வாக்கி இப்போ நமக்கு ஞாபகம் வருது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்கையில் இருந்த நேரம் அவங்க கேட்குறாங்க, என்னுடைய மரண வேலை நெருங்கி விட்டது, ஏதாவது ஒரு எழுதுகோலையும் எழுதக்கூடிய ஒரு பேப்பர் அல்ல எழுதக்கூடிய ஒன்றையும் எழுத்தரையும் வர சொல்லுங்க, நான் எழுதி தர்றேன், இதன் மூலம் நீங்கள் இதை படிச்சீங்கன்னா இதை வைத்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயம் பிளவுபடாதுன்னு சொல்கிறாங்க. கூச்சல் குழப்பமாகுது நம்ம தோழர்களுக்கு மத்தியில். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரு வார்த்தை இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் சிந்திக்க வேண்டிய வார்த்தை. அவங்க சிரமப்படுறாங்க, அவங்கள எதையும் அப்படி விட்டுருங்க, நம்மிடம் குர்ஆன் இருக்கிறது. அல்லாஹு அக்பர். அவங்க என்ன சொன்ன வாக்கியம், சொன்ன வார்த்தை, நம்மிடம் குர்ஆன் இருக்கிறது, இந்த குர்ஆன் மட்டும் போதும் நம்மை வழிநடத்துவதற்கு. அந்த உறுதியில் வாழ்ந்த சமுதாயம் பிளவுபடாமல் இருந்தது, சிரமப்படாமல் இருந்தது, பல்வேறு ஊர்களை வெற்றி கொண்டு இஸ்லாமிய நாடாக்கியது, இஸ்லாமியர்களாக்கியது. இன்றைக்கு அதற்கு அப்பால் வந்த எந்த ஒரு ஆட்சியாளர்களும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நம்ம கொண்டு வர முடியலை. குர்ஆனை மட்டும் இருந்தால் போதும், ஏன்னா அது வஹி. அதை பின்பற்றுகின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்றுவதற்கு சமம். அப்போ இந்த குர்ஆனை எப்பொழுதெல்லாம் நாம் புறக்கணிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இந்த சமுதாயம் பெரும் சிரமத்திற்குத்தான் ஆளாகும் என்பதை உணர்ந்து கொண்டால் குர்ஆன் பக்கம் நாம் திரும்பலாம். இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதிராக சாட்சி சொல்வார்கள். யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயம் குர்ஆனை புறக்கணித்து விட்டது என்று. உண்மை. அப்போ இதெல்லாம் நம்ம அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாக நேசிப்பவர்களாக இருந்தால் குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனோடு தொடர்பு கொள்ள வேண்டும், குர்ஆன் தான் நம்முடைய வாழ்வியலாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து அப்படிப்பட்ட நன்மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆட்கள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.